போட்டி திருப்படிக்கு மாணவனருக்கு வணக்கம். இப்போ ரீசெண்டாக ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக கேட்பான். அது என்னென்னா ஜாகிரபிக்கில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கேட்பான் மெயினாக. அதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வல்கானிக் எரப்ஷன் நடந்திருக்கு. எங்கன்னா எத்தியோப்பியா கண்ட்ரியில் நடந்திருக்கு. இந்த எத்தியோப்பியாங்கிறது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மேப்பில் பார்த்தீங்கன்னா இதான். இது நார்த்து, இது சவுத்து, இது ஈஸ்ட்டு, இது என்னது வெஸ்ட்டு, நார்த் ஈஸ்ட்டில் இருக்குது. அப்போ எத்தியோப்பியாங்கிற கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வல்கானிக் எரப்ஷன் நடந்திருக்கு. அது என்ன வல்கானிக் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஹெய்லி குப்பி. ஏன்னா இது கண்டிப்பாக இப்போ நடக்கக்கூடிய எக்ஸாமில் தொடர்ந்து ஒரு 3-4 மாதத்துக்கு இந்த கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போ எத்தியோப்பியாங்கிறது நீங்கள் அந்த மேப்பை எடுத்து பார்க்கணும். அப்போ ஹெய்லி குப்பி வல்கானிக் எரப்ஷன். ஏன்னா இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான நியூஸ் என்ன கேட்டிங்கன்னா 12,000 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வல்கானிக் எரப்ஷன் நடந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த இதில் டைப் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வல்கோனா, ஏன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா டார்மண்ட் வல்கோனா, எக்ஸ்டிங் வல்கோனா அப்படிம்பாங்க. ஆக்டிவ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இயரில் தொடர்ந்து அது வெடிச்சிட்டே இருக்கும். டார்மண்ட்னா உறங்கிட்டு இருக்குது. ஏன்னா டார்மண்ட் கிட்டத்தட்ட இந்த வல்கானிக்குங்கிறது டார்மண்ட் டைப். ஏன்னா 12,000 வருஷம் கழிச்சு இது வெடிக்குது. இப்போ ஆக்டிவ்னு பார்க்கும்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேரன் ஐலாண்ட் அப்படிம்பாங்க. அந்தமான் நிக்கோபாரில் இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய 2 வல்கானா தான். அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டிங்டுங்கிறது நர்கோண்டான்பாங்க, ஆக்டிங்கிறது பேரன் ஐலாண்டும்பாங்க. இப்போ எரப்டட் ஆனதுன்னா ஹெய்லி குப்பி வல்கானிக் எரப்ஷன். இது என்ன டைப்னா டார்மன் டைப்பு. இது முக்கியமான ஒரு கொஷின். அப்போ 12,000 வருடங்களுக்கு பிறகு வெடிச்சிருக்குது. இது எவ்வளோ ஹைட்டில் அந்த லொக்கேஷன் அந்த மாதிரி ரேஞ்ச் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 493 மீட்ரு ரேஞ்சில் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 45,000 மீட்ரு வரைக்கும் அந்த புகை பரவுது மேலே ஹைட்டுக்கு. இது லொக்கேஷன் எத்தியோப்பியா. எந்த ரீஜன்னா அஃபர் ரீஜன். அந்த ரேஞ்ச் என்னென்னா எர்டா ஆலை ரேஞ்ச். அந்த எர்டா ஆலை ரேஞ்சுடைய ஹைட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 493 மீட்டர். இது என்ன டைப்புன்னு கேட்டிங்கன்னா சீல்டு டைப். டைப்பை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா 3 டைப் இருக்குது. ஆக்சுவலாக பெரும்பாலும் 3 பிரிப்பாங்க. இது சீல்டு டைப். அவங்க கொஸ்டின் கேட்பான் ஹெய்லி கப்பி வல்கானிக் எந்த டைப்புன்னு கேட்டிங்கன்னா சீல்டு. இது போக பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன காம்போசிட்னு ஒரு டைப் உண்டு. ஏன்னா அப்புறம் சிண்டர் அப்படின்னு ஒரு டைப் உண்டு. இது டைப்பு. அது அந்த வகையை வச்சு பிரித்து எடுக்கிறது. ஆக்டிவாக இருக்கா, உறங்கிட்டு இருக்குதா, அல்லது இன்னும் அது ஆயுசே முடிஞ்சு போச்சான்னு சொல்லி பிரிக்குது. இது குழப்பாங்க. இது சீல்டு வல்கோனா. இதை வச்சு கொஸ்டின் கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஹெய்லி கப்பி வல்கானிக் எரப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ அஃபர் ரீஜன் இப்போ இந்த ரீஜனில் தான் வெடிக்குது. இப்போ என்ன நடக்குன்னா இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெட் சி. இது ரெட் சி. இப்போ இந்த ரீஜனில் பார்த்தீங்கன்னா அந்த வல்கானிக்குடைய புகை மண்டலம் இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த ரீஜனில் வருது, இந்தியாவுக்குள்ளே வருது. அதான் முக்கியம். இந்த கொஸ்டினுடைய முக்கியத்துவமே அதான். அப்போ அந்த வல்கானிக் வெடிக்கும்போது நிறைய புகை மண்டலம் வரும். ஏன்னா அந்த புகை மண்டலம் என்ன ஆகுதுங்கன்னா லாவா ஓடிட்டுருக்கும், அந்த இடத்துல ஓடிட்டுருக்கும். இப்போ புகை மண்டலம் என்ன சொன்னால் ஒரு சைடு நோக்கி வெளியே போயிட்டுருக்குது. அது எந்த சைடு ஓடி வருதுன்னா நம்ம ரெட் சீயை தாண்டி ஏமன் நாட்டை தாண்டி ஓமன் நாட்டை தாண்டி அப்படியே பாகிஸ்தானுக்குள்ள என்ட்ராகி அப்படியே இந்த ஏரியா ஃபுல்லாக ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், டெல்லி ஏற்கனவே மாசுபட்டு இருக்குது. இப்போ அதையும் தாண்டி சைனாவுக்கு அந்த வேஸ்க்கு போகுது. இப்போ என்ன நடக்குது, இதில் என்ன ட்ரபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே டெல்லி பொல்யூஷன் கூட கொஞ்சம் இது பொல்யூஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா இது 40,000 மீட்டர் ஹைட்டு போகும்போது என்னென்னா ஸ்ட்ராட்டோஸ்பியரில் தான் போகும். அப்போ நமக்கு ஃப்ளைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியரில் தான் போயிட்டுருக்கும். அப்போ என்னன்னு வச்சிங்கன்னா இந்த இடத்துல போகக்கூடிய ஃப்ளைட் எல்லாம் இன்றைக்கி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன் ஸ்டாப் பண்ணாங்க கேட்டிங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இந்த புகை மண்டலம் போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விசிபிளாக இருக்காது. அப்புறம் அந்த ஏருடைய பார்ட்டிகிள்ஸ் அதில் ஒரு கம்பஸ்டன் ஆகலாம். அதனால் எல்லாத்தையுமே என்ன செஞ்சாங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. இது கேட்கக்கூடிய கொஸ்டின் உறுதியாக கேட்பாங்க இந்த இது. அப்போ அந்த ஹெய்லி குப்பி வல்கானிக் எரப்ஷனில் அந்த புகை மண்டலம் போது பார்த்தீங்களா இல்லை என்னென்ன சப்ஸ்டன்சஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கிடணும். வல்கானிக் ஆஷ் அந்த புகை, ஏன்னா எரிமலை துகள். அப்புறம் இதில் முக்கியமான என்ன சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்குது. ஏன்னா அப்புறம் கிராவல்னா சின்ன சின்ன இந்த பாறை துகள்கள். அப்புறம் இந்த ராக் பார்ட்டிகிள்ஸ், கிளாஸ் பார்ட்டிகிள்ஸ் இருக்கும் அந்த புகை. அப்போ இது என்ன கேட்டிங்கன்னா ஒரு பெரிய இருள் மாதிரி உருவாக்கி விட்டுரும்.
அப்போ இதில் வந்து பாசிட்டிவ் பாயிண்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பாசிட்டிவ் பாயிண்ட் உண்டு. ஆக்சுவலாக அதில் நிறைய நைட்ரஸு, பொட்டாசியம், அந்த உரம் சம்பந்தமான நிறைய இது இருக்கும். இருந்தாலும் இது இந்தியாவை நோக்கி வந்ததுனால இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இதில் என்ன கேட்கலான்னு கேட்டிங்கன்னா, அந்த எரப்ஷன் எங்கே இருக்குன்னு கேட்கலாம், எந்த கண்ட்ரின்னா எத்தியோப்பியா, அந்த அந்த ரேஞ்சு கேட்கலாம், என்ன ரேஞ்சுன்னு கேட்கலாம். பிறகு பார்த்திங்கன்னா அந்த பேரையே நம்ம கேட்கலாம். ஏன்னா இது வந்து வல்கானிக் எரப்ஷன் வந்து ஹெய்லி குப்பி, அந்த வல்கானிக் எரப்ஷன் கேட்கலாம், என்ன டைப்புன்னு கேட்கலாம், சீல்டுன்னு சொல்லி கேட்கலாம். ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஜாகிரபிக்கலில் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரேராக தான் நமக்கு வந்து கிடைக்கும். அதில் இந்த வருஷம் கேட்குறதுக்கு இது நிறைய சான்ஸ் இருக்குது. தேங்க்யூ.